அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு உம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக அதே நேரம் ரொம்பவே வாசனையாக ஒரு மட்டன் கறி எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். இதுக்கு எங்களுக்கு ஸ்பெஷலாக எந்த விதமான மசாலாவும் தேவையில்லை. வீட்டில் உள்ள மசாலா பொருட்களை வச்சே நாங்கள் ரொம்பவே வாசனையாக ஒரு மசாலாவை 5 மினிட்ஸ் உள்ளுக்குள்ளாலே அரைச்சி தான் இதை செய்ய போகிறோம். வாங்கி இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மட்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அளவு 1 கிலோ அளவுக்கு இருக்கும். இது தனி சதை மட்டும் இல்லாமல் முள் அதே நேரம் கொஞ்சம் கொழுப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி உள்ள ஒரு கறி தான். உங்களுக்கு கொழுப்பு தேவைன்னு சொன்னால் கொஞ்சம் லைட்டாக வெட்டி விட்டுட்டு எல்லாம் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். முள்ளும் சதையும் கலந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டுக்கொண்டேன். அதே நேரம் கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கொண்டேன். அதெல்லாம் தோலை உரித்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கொண்டேன். அதையும் எங்களுடைய மட்டனோட சேர்த்திக்கொள்வோம். அதே நேரம் நல்ல பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்திக்கொண்டேன். தேவையான அளவுக்கு உப்பு, அதோட வாசனைக்காக ஒரு 3லிருந்து 4 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, அதோட 2 கராப், அதோட ஒரு தேக்கரண்டி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ள வேணும். நாங்கள் இந்த கறியை வேக வைக்கிற டைமில் இதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்ட்டு சொன்னால் வெங்காயம் அதே நேரம் தக்காளி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சேர்த்திருக்கிற மட்டன் எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்குது. நாங்கள் வேக வைக்கிற டைமில் அதில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியாகி அந்த தண்ணியிலேயே அது வெந்து வரும். அதை நான் வேக வச்சுட்டு அந்த கெப்பில் இந்த கறி சமைக்கிறதுக்காக வேண்டி மசாலா தூளை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதுக்கு நான் பெருஞ்சீரகம் 1/2 தேக்கரண்டி, சீரகம் 1 தேக்கரண்டி, வெந்தயம் 1/2 தேக்கரண்டி, கடுகு 1/4 தேக்கரண்டி, அதே நேரம் கொத்தமல்லி 1/2 தேக்கரண்டி, ஒரு 10லிருந்து 15 மிளகு, காஞ்ச கருவேப்பிலை, அதே நேரம் கொஞ்சமாக கருவாப்பட்டை எல்லாம் சேர்த்து இதை மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கொள்கிறேன். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருந்தால் ஒரு 1 to 2 மினிட்ஸ்லேயே எங்களோட இந்த மசாலாக்கான பொருட்கள் எல்லாம் நல்லாவே வறுப்பட்டு வந்துடும். நாங்கள் இதை ரொம்பவே வறுத்து தீர அளவுக்கு வறுத்துடக்கூடாது. இதெல்லாம் ஓரளவுக்கு வறுபட்டதுக்கு பிறகு இப்போ நான் இதுக்கு தூள் சேர்த்திக்கொள்கிறேன். சரக்குத்தூள் 1/2 தேக்கரண்டி, மிளகாய் தூள் 1 தேக்கரண்டி, அதே நேரம் பப்ரிக்கா பவுடர் 2 தேக்கரண்டி அளவுக்கும், மஞ்சள் 1/4 தேக்கரண்டி அளவுக்கும் சேர்த்திக்கொள்ளும். நீங்கள் மிளகாய் தூள் அதிக அளவு சேர்க்குறேன்னு சொன்னால் பப்ரிக்கா தூள் தேவையில்லை. பப்ரிக்கா தூள் நான் சேர்த்திருக்கிறது கலருக்காக வேண்டி தான். நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்த்துறதா இருந்தால் கூட பப்ரிக்கா தூள் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், நான் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கொண்டேன். இதில் பதம் எப்படி இருக்க வேணும்னு சொன்னால் நாங்கள் கையால் பிடிச்சி பார்த்தா எங்களோட கையில் சூடு விளங்க வேணும். ஆனால் ரொம்பவே சுடக்கூடாது. லைட்டான ஒரு சூடு இருந்தால் நாங்கள் இதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு எடுத்து ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். மசாலா தூள் வறுக்கிற டைமில் நாங்கள் ரொம்பவே கவனமாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். ரொம்பவே சூடாக வச்சு வறுத்தோம்னு சொன்னால் மசாலா தூள் எல்லாம் தீஞ்சிரும். அதில் ரொம்பவே கவனமாக இருக்க வேணும். இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்த மட்டன் கறியும் நல்லா வெந்து வந்திருக்குது. உங்களுக்கு சட்டியை பார்த்தா விலகும். அதில் நல்லா தண்ணியும் இருக்குது. நான் எக்ஸ்ட்ராவாக இந்த தண்ணியுமே ஊற்றலை. அப்படி இருந்தும் கூட எங்கள் இந்த வெங்காயத்தில் மட்டனில் தக்காளியில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியாகி மட்டனும் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே நேரம் அதில் கொஞ்சமாக தண்ணியும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ நாங்கள் அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இந்த கறியை மசாலா தூள் எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வேக வச்சு வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு நான் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கொண்டேன். எண்ணெயில் அளவை பார்த்திங்கன்னா ஒரு 5 தேக்கரண்டி அளவுக்கு நாங்கள் எண்ணெய் சேர்த்திக்கொள்ள வேணும். கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் எரிக்க வேணும். அதோட வாசனைக்காக கருவேப்பிலை ரொம்ப சேர்த்திக்கொண்டேன். அதுக்கு பிறகு நாங்கள் அரைச்சி வச்ச மசாலா தூள் இதோடு சேர்த்திக்கொண்டேன். இந்த எண்ணெயை நாங்கள் சூடாக்குற டைமில் எண்ணெய் நல்லாவே கொதிச்சிருக்கக்கூடாது. நல்லா கொதிக்கிற எண்ணெயில் நாங்கள் மசாலா தூளை சேர்த்தினா மசாலா தூள் கருகிரும். அதால் எண்ணெய் லைட்டான ஒரு சூடு வந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் கருவேப்பிலையையும் ரம்பையும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு மசாலா தூளை சேர்த்திக்கொள்ள வேணும். நான் அதெல்லாம் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கொண்டு அதுக்கு பிறகு ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவாக திருப்ப வெட்டி போட்டு சேர்த்திக்கொண்டேன். பாருங்கள், அவிக்கிற நேரம் ஒரு தக்காளி, இப்போ இந்த மசாலா தூள் எல்லாம் போட்டு வதக்குற நேரம் ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ள வேணும். அதோடு நான் காரத்துக்கு 3 பச்சை மிளகாவும் சேர்த்திக்கொண்டேன். இந்த டைமில் நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கொள்ள வேண்டும். ரொம்ப சேர்த்தக்கூடாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் மட்டனை அவிச்சு எடுக்கிற டைம்லேயும் அதுக்கு உப்பு சேர்த்திருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் அதாவது தக்காளி அதே நேரம் மசாலா தூளெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு பிறகு நான் எங்கள்ட அவிச்சு வச்ச மட்டனை சேர்த்திக்கொள்கிறேன். அதையும் சேர்த்து இதை மாதிரி நல்லா பிரட்டி விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கொள்ள வேணும். எங்களோட மசாலா தூள் எல்லாம் மட்டனோட சேருத மாதிரி பார்த்துக்கொள்ள வேணும்.
பாருங்கள். இப்போ இது வந்து ஓரளவுக்கு கொதிச்சு வந்து கொண்டிருக்குது. இந்த கொதிச்சு வர டைமில் நாங்கள் இதுக்கு உப்பை பார்த்துக்கொள்ள வேணும். எங்களுக்கு உப்பு போதாத மாதிரி இருந்தால் உப்பு சேர்த்திக்கொள்ள வேணும். உப்பு கணக்காக இருந்தால் தேவையில்லை. இதை வந்து நாங்கள் மூடி போட்டு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி இருக்குது, இறைச்சி ஆல்ரெடி வெந்திருக்குது. இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வறண்டு வர அளவுக்கு நாங்கள் இதை வேக வச்சுக்கொள்ள வேணும். ஸோ நாங்கள் மூடியை வந்து போடாமல் திறந்து வச்சு வேக வச்சா தண்ணி எல்லாமே ஆவியாகி குயிக்காக போயிடும். அதால் எங்களோட கறியுமே குயிக்காக வதங்கி வந்துடும். நாங்கள் இந்த கறியை வந்து குக் பண்ணுற டைமில் அடிக்கடி இதை மாதிரி கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். ஏன்ட்டு சொன்னால் அடியில் தீரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மேலால் எண்ணெய் மிதந்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு தண்ணி மாதிரி விளங்கும். ஆனால் கீழால் உள்ள வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து அடிப்பிடிக்க பார்க்கும். அதால் வந்து இந்த ஸ்டேஜில் நாங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேணும். பாருங்கள், இதில் உள்ள தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு ஆவியாகி போயிருச்சு. கறியிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொண்டிருக்குது. அதுலேயே எங்களோட கறி வந்து நல்லா குக்காகி வந்து கொண்டிருக்குது. நாங்கள் இந்த ஸ்டேஜில் இதை மாதிரி ஆப்பியை போட்டு நல்லா கிளறி விட்டு எங்களோட கறியை வந்து பர்ஃபெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கருவேப்பிலை சேர்த்திக்கொள்ளும். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கருவேப்பிலை அதே நேரம் ரொம்ப கூட சேர்த்திக்கொள்ளலும். வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும். மசாலாவெல்லாம் இந்த கறிக்கு போட்டு நாங்கள் தாளித்து இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அளவுக்கு தேவைப்படும். நாங்கள் ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம்னு சொல்லி மாறி வச்சு இதை நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கொள்ள வேணும். எங்களோட கறியில் வந்து கொஞ்சம் அதிக அளவு தண்ணி இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் டைம் இதை விட கூட எடுக்கலும். பாருங்கள், எங்களோட கறி வந்து பர்ஃபெக்டாக குக்காகி வந்துடுச்சு. தண்ணி எதுவுமே இல்லாமல் எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. எங்களோட கறியுமே எண்ணெயிலே நல்லா ரோஸ்ட் ஆகி குக்காகி அதே நேரம் நல்ல கிரேவியாக வந்திருக்குது. வாசனையுமே நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை வந்து எங்களுக்கு சோறு அதே நேரம் பரோட்டா ரொட்டி பான் புட்டு எல்லாத்தோடையுமே சாப்பிடலும். அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மட்டன் வாங்கினா ஒரு முறைக்கு இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சரில் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.